ஃபர்ஸ்ட் சமையல் எண்ணெய் என்ன? பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய பல உணவுகள்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் சத்து மிகுந்து இருக்கு. இந்த எண்ணெய் சத்துல இருக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் பிரித்தெடுத்து ஒரு லிக்விடா எடுக்கிறோம். இதுதான் வந்து ஆயில். இந்த ஆயில நம்ம சமையல் செய்யறதுக்கு பயன்படுத்துறதுனால அதை குக்கிங் ஆயில், சமையல் எண்ணெய் சொல்றோம். உதாரணமா பாத்தீங்கன்னா கடலையில இருந்து கடலை எடுக்கிறோம், எள்ளுல இருந்து எள்ளு எடுக்கிறோம், தேங்காயில இருந்து தேங்காய் எடுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விதமான எண்ணெய் வித்துக்கள் இருந்து எண்ணெயை பிரித்தெடுத்து அதை நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்துறோம். அதுதான் வந்து சமையல் எண்ணெய். அடுத்து எண்ணெயில என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எண்ணெயில பாத்தீங்கன்னா பொதுவா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதிகப்படியா அதுல பாத்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய கொழுப்புகள் தான் வந்து நிறைந்திருக்கு. இந்த ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய இந்த கொழுப்புகளை ஷார்ட்டா ஃபேட்ஸ் அப்படின்னு வந்து சுருக்கமா வந்து சொல்றாங்க. சோ இந்த ஃபேட்ஸை பத்தி நம்ம வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நாமளே வந்து ஒரு நல்ல எண்ணெயை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ ஃபேட்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபேட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வகையான ஃபேட்ஸ் இருக்கு. சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லி 3 வகையான ஃபேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட், இந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்றோம். ஏன் பாத்தீங்கன்னா இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ இதனால அது வந்து பேட் கொலஸ்ட்ரால், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு வந்து சொல்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இதுல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லி 2 வகையான ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இத மூஃபா, பூஃபா அப்படின்னு வந்து ஷார்ட்டா வந்து சொல்லுவோம். இந்த 2 கொழுப்புகளுமே பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலங்கள். மூணாவது பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட். இது மிக மிக மோசமான கொழுப்பு. இத பத்தி நான் வந்து வீடியோட கடைசியில வந்து சொல்றேன். சோ அடுத்து நம்ம ஒரு நல்ல எண்ணெயை நாமளே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய எல்லா சமையல் எண்ணெய்களிலுமே இந்த 3 வகையான ஃபேட்ஸுமே இருக்கும். கொஞ்சம் கூட குறைய வந்து இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயில கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருக்கு அப்படின்னா அது நம்ம சமையலுக்கு வந்து உகந்தது கிடையாது. நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், அதாவது மூஃபா, பூஃபா, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இது எந்த எண்ணெயில அதிக அளவுல இருக்கோ அந்த எண்ணெய் தான் வந்து நம்ம சமையலுக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும். அதன் அடிப்படையில நம்ம மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் மட்டும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய எண்ணெயா தான் இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில 92% வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஆங்கில மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஜீரணிக்கக்கூடிய கொழுப்புகள் தான். இது நம்ம உடம்புல வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்காது. இதுக்கு பதிலா நல்ல கொழுப்பு தான் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட் சொல்லக்கூடிய கொழுப்புகள் தான் இருக்கு. சோ இதனால நம்ம உடலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம அனுபவபூர்வமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துக்கு முன்பு இருந்தே நம்ம அதிகம் பயன்படுத்திட்டு வந்த ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய். பெரும்பாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வீடுகள்ல அட்லீஸ்ட் ஒரு தென்னை மரமாவது இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இது ஒரு கெட்ட எண்ணெயாவோ அது நம்ம உடலுக்கு தீமை தரக்கூடிய எண்ணெயாவோ இருந்திருந்தா இந்த அளவுக்கு வரதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. மற்ற எண்ணெய்கள இல்லாத பல நல்ல பண்புகள் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில இருக்கு. வாய்ப்புண்களை வந்து குணமாக்கும், கிருமிகளை வந்து அழிக்கும், சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். இப்படி ஏராளமான நன்மைகளை வந்து தரக்கூடியது இந்த தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை 50% மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. இன்னொரு 50% மக்கள் வந்து ஏற்றுக்கொள்றது கிடையாது. சீக்கிரமே அறிவியல் பூர்வமாகவும் நல்ல ஒரு தகவல் வெளியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா பாமாயில். பாமாயில பாத்தீங்கன்னா 2 வகையான பாமாயில் இருக்கு. இந்த பாம் கொட்டையில இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து பாம் கெர்னல் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 86% வந்து கெட்ட கொழுப்பு தான் இருக்கு, அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அதே மாதிரி அந்த சதைப்பற்றில இருந்து எடுக்கக்கூடிய பாமாயில பாத்தீங்கன்னா 52% வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. சோ பாமாயில வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கிறதுனால இந்த பாமாயில் அப்படிங்கிறது நம்ம தினசரி சமையல பயன்படுத்துறதுக்கு ஒரு உகந்த எண்ணெய் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா கடலை எண்ணெய், பீனட் ஆயில். கடலை எண்ணெயில பாத்தீங்கன்னா 18% தான் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. மீதி 48% மூஃபாவும் 34% பூஃபா. நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் வந்து அதிக அளவுல இருக்கு. சோ இது வந்து நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. சோ கடலை எண்ணெயை சமையலுக்கு எந்த பயமும் இல்லாம பயன்படுத்தலாம். 4 எள்ளு எண்ணெய், செஸ்மி ஆயில். இத நல்ல எண்ணெய்னு சொல்றோம். உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாவும் ரொம்பவே நல்ல எண்ணெய் தான். 41% மூஃபாவும் 44% பூஃபாவும், மொத்தம் 84% வந்து நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்து இருக்கு. வெறும் 15% மட்டும் தான் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல எண்ணெய்க்கு ஏராளமான நற்குணங்கள் உண்டு. எலும்புகள், பற்களை உறுதியாக்குது, செரிமானத்தை சீராக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்கும், நம்ம உடல்ல மெட்டபாலிசத்தை வந்து சீரா வைக்கிறதுக்கு வந்து உதவியா இருக்கும். சோ இப்படி ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது இந்த நல்லெண்ணெய். சோ நல்லெண்ணெயும் நம்ம வந்து சமையல வந்து தாராளமா வந்து பயன்படுத்தலாம். 5 சன்ஃபிளவர் ஆயில். சன்ஃபிளவர் ஆயில பாத்தீங்கன்னா 20% மூஃபாவும் 69% வந்து பூஃபாவும் இருக்கு. 11% மட்டும் தான் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. மற்றும் விட்டமின் இ வந்து அதிகம் கொண்ட ஒரு எண்ணெய் இந்த சன்ஃபிளவர் ஆயில். இது நம்ம உடலுக்கு ரொம்பவே வந்து நல்லது. ஆனா சன்ஃபிளவர் ஆயில பயன்படுத்துறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பிராண்ட் சன்ஃபிளவர் ஆயிலுமே பாத்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணப்பட்ட சன்ஃபிளவர் ஆயில தான் வந்து கிடைக்கும். சோ ரிஃபைன் பண்ணப்பட்ட நம்ம சன்ஃபிளவர் ஆயில வந்து பயன்படுத்தும் போது உண்மையா நமக்கு எந்த பலனும் வந்து நமக்கு கிடைக்காது. பொதுவாவே நம்ம ரிஃபைன் பண்ணப்பட்ட எல்லா சமையல் எண்ணெயிலுமே வந்து தவிர்க்கணும். ஏன் பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெயில பாத்தீங்கன்னா மிக மிக குறைவான அளவு தான் வந்து சத்துக்கள் வந்து இருக்கும். எண்ணெயை ரிஃபைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல அதிக அளவுல வந்து ஹீட் பண்ணி கெமிக்கல்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஆட் பண்ணுவாங்க. சோ இதனால நம்ம உடலுக்கு வந்து ஏராளமான பாதிப்புகள் வந்து உண்டாகும். சோ எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் அது ரிஃபைன் பண்ணப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொன்னா அதை வந்து தவிர்க்கணும். சோ இதுக்கு பதிலாக மரச்செக்கில எடுத்த கோல்டு பிரஸ் ஆயில் தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். நம்ம உடலுக்கு தேவையான 100% சத்துக்களும் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட நிறமும் மனமும் கூட மாறாம அப்படியே இருக்கும். சோ எந்த ஒரு சமையல் எண்ணெயா இருந்தாலும் அந்த கோல்டு பிரஸ் ஆயில வாங்கி சமைக்கிறது தான் வந்து உடலுக்கு வந்து நல்லது. சூரியகாந்தி எண்ணெயை பொறுத்த வரைக்கும் கோல்டு பிரஸ் சன்ஃபிளவர் ஆயில் கிடைச்சி அப்படின்னு சொன்னா தாராளமா வந்து பயன்படுத்தலாம். ரிஃபைன் பண்ணப்பட்ட சன்ஃபிளவர் ஆயில வந்து பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஆலிவ் எண்ணெய், ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பாத்தீங்கன்னா இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது, ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வராம தடுக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். உண்மைதான். 78% வந்து மூஃபான் சொல்லக்கூடிய மிக மிக நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்து அதிக அளவுல இருக்கு. 8% பூஃபாவும் 14% மட்டும் தான் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது மட்டும் இல்லாம பாலிஃபினால் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து வந்து அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய். இது நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய HDL சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்களை வந்து அதிகரிக்கும். ஆலிவ் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது வந்து கோல்டு பிரஸ் முறையில தான் வந்து பிரித்தெடுக்காங்க. இதனால ஆலிவ் ஆயில்ல பெரிய அளவுல வந்து அடல்ட்ரேஷன் வந்து வாய்ப்பு இல்ல. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், பியூர் ஆலிவ் ஆயில் சொல்லி ரெண்டு வகையான ஆலிவ் ஆயில் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணக்கூடாது. சாலட், இட்லி பொடி போன்றவற்றை வந்து சேர்த்து மட்டும் தான் வந்து சாப்பிடணும். நம்ம வந்து ஹீட் வந்து கொடுக்க கூடாது. ஆனா பியூர் ஆலிவ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா விதமான சமையலுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஆலிவ் ஆயில்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட விலை தான். அதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் சுமார் 1000 ரூபாய்க்கு மேல வந்து வரும். எல்லாராலும் வாங்கி பயன்படுத்த ஒரு உகந்த சமையல் எண்ணெய் வந்து நமக்கு கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா நெய். நெய்யிலையும் பாத்தீங்கன்னா 60% வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, 36% வந்து மூஃபாவும், 2% வந்து பூஃபாவும் இருக்கு. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நெய் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. ஒரு 50% மக்கள் பாத்தீங்கன்னா நெய் வந்து அதிக கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா பாரம்பரியமா பாத்தீங்கன்னா பல காலமா வந்து நம்ம வந்து நெய்யை வந்து உணவுல வந்து சேர்த்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நெய்ல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அடல்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம விலையும் வந்து ஜாஸ்தி. ஒரு லிட்டரே பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு மேல வந்து வரும். சமைக்கும் உணவுகள்ல குறைவான அளவு சேர்த்துக்கொள்ள ஒரு சிறந்த எண்ணெய் நெய். இது வரைக்கும் நம்ம மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு 7 விதமான எண்ணெய்களை வந்து பாத்துக்கிறோம். இதுல எது பெஸ்ட், ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான். இதுல 86% வந்து நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலுக்கு நிகரான நம்ம இடங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அது எதுன்னு பாத்தீங்கன்னா அது நல்லெண்ணெய் தான். 85% வந்து நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. நல்லெண்ணெய் வந்து நம்ம சமையல்ல வந்து தாராளமா வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 82% வந்து நல்ல கொழுப்பு அமிலங்கள் உள்ள கடலெண்ணெய். இதுவும் வந்து நம்ம சமையல்ல வந்து தாராளமா வந்து பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் நம்ம இடங்களில் கிடைக்கக்கூடிய அந்த இரண்டு எண்ணெயுமே வந்து நம்ம சமையல்ல வந்து அதிகம் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை எந்த அளவுக்கு குறைவா நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குறைவா வந்து பயன்படுத்திக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில். சன்ஃபிளவர் ஆயில் வந்து செக்குல ஆட்ல சன்ஃபிளவர் ஆயில் கிடைச்சு அப்படின்னு சொல்ல நம்ம வந்து தாராளமா வந்து பயன்படுத்தலாம். அது நம்ம உடலுக்கு வந்து நல்லதுதான். இதுக்கு அடுத்தபடியா நம்ம நெய்யும் வந்து சமையல்ல வந்து ஓரளவுக்கு வந்து எந்த அளவுக்கு குறைவா சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறது நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் எண்ணெயில இருக்கக்கூடிய சத்துக்கள் அடிப்படையில எந்த எண்ணெய் உடலுக்கு வந்து மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டோம். எண்ணெய் குறித்து ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்க கண்டிப்பா வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க.